தேவாலய பசு பாதுகாப்பு இல்லத்தில் இந்த வறட்சி காலங்களில் வந்து பசுக்களுக்கு பசும்புல் போடுறதுக்காக நம்ம ஒரு 50 சென்ட் வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தில் வந்து பைப் போட்டு வால்வு வச்சு திருப்பி விட்டு இந்த மாதிரி புல்லை உற்பத்தி பண்ணுறோம். இப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய புல் வந்து தினமும் பசுக்களுக்கு வறட்சி காலங்களில் இதை அறுத்து மாடுகளுக்கு போடுறோம். இது வந்து நல்ல ஒரு ருசியாக ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு புல், கரும்பு வகையை சேர்ந்தது. இது வெட்ட வெட்ட அறுக்க அறுக்க தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நடவு செய்யப்படக்கூடிய ஒரு புல் வகை. இது மாடு விரும்பி சாப்பிடக்கூடியது. மேலும் இந்த மாதிரி நம்ம புல் உற்பத்தி பண்ணி பசுக்களுக்கு தினமும் போடுறோம், காலையும் மாலையும். மேலும் நம்ம வைஷ்ணவ பக்தர்கள் அல்லது நம்ம திதி திவசம் மற்றும் பிறந்த நாள்களுக்கு வந்து இல்லை கல்யாண நாள் இந்த மாதிரி நாட்களுக்கு வந்து பித்ருக்களுக்கு திதி திவசம் கொடுக்கக்கூடிய நாட்களுக்கு வந்து நன்கொடை கொடுக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்நாளில் நம்ம வந்து புல்லை அறுத்து அகத்திக்கீரையோடு சேர்த்து புல்லும் நம்ம கொடுக்குறோம் பசுக்களுக்காக. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அவங்க சார்பாக. அதனால் நம்ம இந்த கோசேவையை வளர்ச்சியடைய செய்ய எல்லா நண்பர்களும் பக்தர்களும் சாதுக்களும் இதுக்கு உதவி பண்ணுங்கள். மேலும் இதை பெரிய லெவலில் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாகவும் இருக்கும். மேலும் இது சோபார் மூமெண்ட்டில் வந்து இந்த கோசேவை வந்து பசு சேவை வந்து சமுதாய வளர்ச்சிக்காக இந்த பசு பராமரிக்கப்பட வேண்டும். பசு எங்கு பராமரிக்கப்படுகிறதோ அங்கு போர், கொடுமையான வியாதி, மர்மமான வியாதி, பசி பட்டினிலாம் இருக்காதுன்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்மளுடைய ஆச்சாரியார் பிரபுபார் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து கோசேவையை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பசுவை பராமரிக்க சொல்கிறார். ஏன் பசுவை பராமரிக்கணும்? சமுதாய நல்லிணக்கத்திற்காக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பசு பராமரிக்கப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. எங்கடா அதுக்கு போகல, வாழ்வு அடைச்சி வச்சிருக்கீங்க. இதுக்கிட்டே புத்தியை யூஸ் பண்ணணும்.